ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனிமேஷன் என்னென்னா குரூப் ஆஃப் விண்டு மில்ஸ். ஸோ இது ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கிற அனிமேஷன். இது எப்படி ரன் ஆகுது பாருங்கள். நிறையா விண்டு மில்ஸ் வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். ஸோ முதல்ல நீங்கள் ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் 2. இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த தேவையான சுற்றுற பிளேடு வேணும். ஸோ இதை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் லேட்டர். இதை வந்து சைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. விண்டோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இல்லைன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து குரூப் ஒரு சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. F8 கொடுத்தீங்கன்னா சிம்பிள் கன்வெர்ட் டு சிம்பிள் வரும். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு பிளேடு. ஓகேவா? சென்டர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பாயிண்ட் இருக்க மாதிரி வச்சுங்க. அப்போ தான் சுற்றும் போது ரொட்டேட் ஆகும்போது கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்குது. ஸோ இப்போது என்னென்னா இந்த பிளேடை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு F9 கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் மூவி கிளிப்புக்கு நம்ம ஆக்ஷன் எழுதலாம். ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் 2ல். ஸோ இதில் என்ன எழுத போகிறோம் அப்படின்னா ஆன் கிளிப் ஈவெண்ட் ஆஃப் என்டர் ஃப்ரேம். ஸோ இது என்ன நடக்கும்னா ஒவ்வொரு ஃப்ரேம் நடக்கும்போதும் ஒவ்வொரு ஃப்ரேம் ரன் ஆகும்போதும் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிட்டே இருக்கும். மீன்ஸ் இந்த ஆன் கிளிப் ஈவெண்ட் வந்து கால் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், திஸ் டாட் அண்டர்ஸ்கோர் ரொட்டேஷன் ஈக்குவல் டு ரொட்டேஷன் மைனஸ் ஈக்குவல் டு 200 வச்சுக்கோங்க. ஒரு 100 வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்க வச்சுட்டிங்க. ஸோ இப்போ என் கண்ட்ரோல் என்டர் கொடுத்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு பிளேடு வந்து தனியாக சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கா? ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு இது பிளேடுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணி இன்னொரு லேயர் வேணால் நீங்கள் இதுலேயும் வந்து ஒரு கம்பம் வேணும்ல. ஸோ வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. அதை வந்து குரூப்பாக மாற்றிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இதை வந்து கண்ட்ரோல் ப்ளஸ். இப்போ வந்து இந்த ஷேப்பில் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம அந்த ஷார்ப்பாக மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த ஓரத்தில் இப்படி கொண்டு போனீங்கன்னா ஒரு ஸ்கொயர் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ப்பாக மாறிடும். ஓகேவா? ஸோ இதை அப்படியே எடுத்து இங்கே வச்சுருங்க. சாரி, ரெண்டே இது பண்ணி கண்ட்ரோல் G, அப்புறம் அது பக்கத்தில் கொண்டு போய் வச்சுருங்க. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு விண்டு மில் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ரெண்டையும் சேர்த்து செலக்ட் பண்ணிவிட்டு F8 கொடுத்து விண்டு மில் அப்படின்னு ஒரு MC க்ரியேட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்திங்கன்னா மைனஸ் ஜூம் ஆகும். கண்ட்ரோல் ப்ளஸ் உங்களுக்கு தேவையான ஸ்க்ரீனில் வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு விண்டு மில் ரன் ஆகிடுச்சு. இது எப்படி சுற்றுது, நம்ம எழுதின இந்த பிளேடில் வச்சு F9 கொடுத்தீங்கன்னா ஆன் கிளிப் ஈவெண்ட் ஆஃப் என்டர் ஃப்ரேம்
ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அது வந்து 100 ரொட்டேஷன் வந்து மைனஸ் பண்ணுது. ஸோ இப்போ ப்ளஸ் பண்ணால் என்ன ஆகும்? அது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் சுற்றும். கரெக்டாக? இப்போ வந்து கிளாக் வைஸ் சுற்றிக்கிட்டு இருக்கு. நான் வந்து மைனஸ் கொடுத்தா என்ன ஆகும்னு பாருங்கள், ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எந்த பக்கம் சுற்றணும்னு பார்த்துச்சிங்கன்னா, அதே மாதிரி எவ்வளோ ஸ்பீடில், சப்போஸ் எனக்கு இந்த ஸ்பீட் பத்தாது அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடாக சுற்றும். ஓகேவா? ஸோ இப்போது இதை விட்டு வெளியே வந்துட்டு, இதே இப்போ வந்து எனக்கு நிறையா தேவை இதே மாதிரி அப்படின்னா, இதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு மவுஸை வச்சு அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா இன்னொன்று டூப்ளிகேட் ஆகிடும். ஸோ அப்படி உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரன் பண்ணி பாருங்கள், எல்லாமே சுற்றுதா? ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ ஸ்பீட் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணிங்க, பழைய ஸ்பீடை வச்சிடலாம் நம்ம. ஓகேவா? ஸோ இது நார்மலாக ஒரு விண்டு மில் சுற்றுற மாதிரி இருக்கா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா டெக்கரேட் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? ஒரு பேக்ரவுண்டில் ஒரு மவுண்டைன் எடுத்து பேக்ரவுண்டில் போட்டுடலாம். ஓகேவா? அதே மாதிரி ஆல்ட்டு கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு மவுண்டைன், ஆல்ட்டு அந்த இமேஜை ட்ராக் பண்ணி இன்னொரு மவுண்டைன் க்ரியேட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மவுண்டைன் அப்படி கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு விண்டு மில்லெல்லாம் வந்து தூரமாக வச்சுக்கோங்க, பக்கமாக வச்சுக்கோங்க. தூரமாக இருக்கிறது உங்களுக்கு சைஸ் வித்து கம்மி பண்ணாலும் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா சின்னதாகிடுச்சு. ஓகேவா? தூரமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா கம்மி பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? ஸோ உங்களோட விண்டு மில் ஃபேக்ட்ரிஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? தேங்க்யூ.